எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோண நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. வாங்க. Nice to meet you. வணக்கங்க. வணக்கம்மா. லோன் கேட்டு வருவோர்களை லோ 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 வென்று லொங்கலிக்கும் ஐயா தொப்பை நோத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு மூஞ்சில பூரா விட்டுற உட்காரு. Ladies and gentlemen, please sit down. உட்காரு 7 ரவுடி நான் பார்த்த வேண்டாம். சலாம் இப்படி வாடி வாச்சலாம். இப்படி வா, வந்து நில்லு வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு செய்யல. பேரம் பேச்சு பார்க்க வேண்டிய வயசுல தருதுல மாதிரி பழுக்க வச்சுன்னு சுத்துறேன். அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன சின்ன சொல்லிருக்கணும்? தரேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும், இல்ல தரலன்னு சொல்லிருக்கணும். நீ என்னமோ உன் அப்பா வீட்டு காசு எடுத்து குடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். 1.5 ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உன்னைக்கு அவ்வளவு அதுப்புன்னா, கடையில லைனா 4 ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வெட்டுற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்குன்ற. ஒரு நிமிஷம் வரேன். ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம் லைன்ல இரு மச்சான். உங்க ஆளோட அப்பா நீ எப்படி திட்டுவ? சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேட்டியா யாருன்னு தெரியுதா? உன் சின்ன மருமன் புள்ள. உன்ன அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூடுல இருந்தான்னு வச்சுக்க கழுவி ஊத்திருப்பான். இந்த மாதிரி சுந்தரம் பாஸ்கர் மனசெல்லாம் கோணம் நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு